கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று அநேக சபை விசுவாசிகள் ஆவிக்குரிய பிரகாரமாக சீரழிவதற்கு ஊழியர்களே காரணமாக மாறிவிட்டார்கள். எப்படி பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு பெற்றோர் காரணமாக இருக்கிறார்களோ, அதேபோல் பல சபைகளிலே விசுவாசிகள் மிகவும் பரிதாபமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஊழியர்கள் காரணமாய் இருக்கிறார்கள். அதனை குறித்து தான் எரேமியா 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே நாம் தியானிக்கிறோம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரின் சபையை பாழாக்கின ஊழியர்கள். இந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது 4 விதமாக இஸ்ரவேலின் ஊழியர்கள், இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் பாவம் செய்வதற்கு காரணமானார்கள் என்று நாம் பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரன் செய்யும் முதல் பாவம் 8ஆம் வசனம் முன்பகுதியிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் எங்கே என்று 4 விதமான பாவங்களை இஸ்ரவேலின் ஊழியர்கள் செய்தார்கள். ஆகையினால யூத மக்கள் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்தது. முதல் பாவம், கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொன்னார்கள். ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்பவர்கள். அவர்கள் தெய்வ பயமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், யார் எங்களை கேட்கறதுக்கு இருக்கா? கடவுள் கூட எங்களைய ஒன்றுமே கேட்க மாட்டார். அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு அதிகமாக இருந்தபடினாலே கர்த்தர் தங்களுடைய ஊழியத்திலே தாங்கள் செய்யும் தவறுகளை ஒருபோதும் தட்டி கேட்க மாட்டார் என்று நினைத்தார்கள். அப்போ அவங்களுக்குள்ள கர்த்தருடைய பயம் அல்ல. ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு பயப்படாமல் தன்னுடைய சபை விசுவாசிகளை நேசியாமல் இருக்கும்போது அவன் ஊழியத்தை ஒரு வியாபாரமாக பார்க்கிறான். இரண்டாவது, வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமல் இருந்து. இன்னைக்கு சபை போதகர்கள் தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவங்க கடவுளுக்கு பயப்படல, சபையை நேசிக்கல அப்படின்னா நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. இன்னைக்கு தடி எடுத்தவனா தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நபர் இந்த ஊழியம் பண்ணுறேன், அந்த ஊழியம் பண்ணுறேன். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு பைபிள் டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாகி கொண்டு இருக்குது. ஆனால் அந்த வேதத்தை போதிக்கிறவர்கள் கடவுள் யார் என்று அறியாமல் அவர்கள் போதிக்கிறார்கள். அதன் பொருள் என்னவென்றால், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுளோடு கூட நெருங்கி ஜீவியாமல், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தர் சொல்வதை கேட்டு அதன்படி வாழாமல் ஊருக்கு தான் உபதேசம், அதாவது ஊழியத்தை தொழிலாக செய்பவர்கள், அதை வைத்து பிழப்பு நடத்துபவர்கள். இன்னைக்கு கொஞ்சம் பேச்சு திறமை இருந்தால், இல்லை என்றால் ஒரு வேதாம கடவுளில் போய் படிச்சிருந்தா பிரசங்கம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிரசங்கம் பண்ணுற எல்லாருமே நம் தேவன் யார் என்று அறிந்து அந்த ஊழியத்தை செய்வதில்லை. மூன்றாவதாக, மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். இந்த மெய்ப்பர்கள் என்ற வார்த்தையிலிருந்து தான் போதகர்கள் என்ற பதம் உருவாகிறது. மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லும்போது, கடவுள் எதை செய்வதற்காக அந்த போதகர்களை அழைத்தாரோ அவர்கள் அதை செய்வதை விட்டு விட்டார்கள். குறிப்பாக எரேமியாவினுடைய நாட்களிலே வாழ்ந்த அந்த மெய்ப்பர்களிலே என்றால், ஆலயத்தை பாதுகாத்து பராமரித்து மக்களை போஷித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை வழிநடத்த வேண்டிய அந்த லேவியர்களும் ஆசாரியர்களும் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை குறித்து அதிகமாக சிந்திக்கிறவர்களாக, தங்களுடைய வீடுகளை குறித்து, உடைமைகளை குறித்து அதிகம் கவலைப்படுகிறவர்களாக மாறி போனார்கள். நான்காவதாக, தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். இப்போ 4வது கூட்ட மக்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசிகள். இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசிகளுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இந்த தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன? அவங்களுடைய
ஊழியம் என்ன, இல்லை என்றால் அழைப்பு என்ன என்று நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு நேராக, அதாவது கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக மனிதர்களை மனம் திரும்ப செய்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ அவர்களை ஊக்குவிப்பது. அப்படி அவங்கள ஊக்குவிக்கிறதற்காக தேவன் எதிர்காலத்தை குறித்த சில தரிசனங்களையோ வெளிப்பாடுகளையோ இந்த தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுத்திருந்தார். இப்போ ஏசாயா என்று எடுத்துக்கொள்ளலாம், இல்லை நம்ம வாசித்து கொண்டிருக்கிற எரேமியா. இந்த எரேமியாவின் புஸ்தகத்துவே நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால், பெரும்பாலான இடங்களிலே எரேமியா மக்களை மனம் திரும்பும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும்படியாகவும், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாததுனால யூத மக்கள் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும், இல்லை இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவங்க தொடர்ந்து உதாசீனப்படுத்தினால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும், இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக மனிதர்களை திருப்புவன் தான் தீர்க்கதரிசி. ஆனால் இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்க, கடவுளிடத்திலிருந்து எந்த வெளிப்பாடையும் பெற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய ஆதாயத்திற்காகவோ இல்லை என்றால் பிறருடைய ஆதாயத்திற்காகவோ தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய திருச்சபையை பாழாக்கும் பணியை அநேக நேரங்களிலே ஊழியர்கள் தான் செய்து வருகிறார்கள். இன்னைக்கு சபை என்பது ஒரு அரசியல் கூட்டமைப்பாக மாறிவிட்டது, சில இடத்துல வியாபாரமாக மாறிவிட்டது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ கிளப், ஒரு சமுதாய கூடுகையை போல ஒரு கேலி கூத்து நடைபெறுகின்ற ஒரு இடமாக மாறிவிட்டது. ஆனால் திருச்சபை என்பது அப்போஸ்தலர் 20:28 வசனத்தின்படி தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. திருச்சபை என்பது ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தத்திலே கட்டப்படும்படியாக தேவனால் இந்த பூமியிலே நிறுவப்பட்ட அவருடைய சரீரம். இப்படிப்பட்ட சபையை பாழாக்கும் ஊழியர்களுக்கு நாம் மிகுந்த எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். போதகர் என்று ஒருவர் வந்தாலும் சரி, தீர்க்கதரிசி என்று ஒருவர் வந்தாலும் சரி, ஊழியன் என்று ஒருவர் வந்தாலும் சரி, அவர் யார், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டது, அவருடைய நற்சாட்சி எப்படிப்பட்டது, அவர் தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறார் என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்த பின்னர் தான் அந்த ஊழியர்களை நாம் தாங்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களோடு துணை நின்று கர்த்தருடைய திருச்சபையை சீரழிக்கும் பணியை நாமும் செய்கிறவர்களாக மாறிப்போம். எனவே எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது இப்படிப்பட்ட ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அப்படிப்பட்ட ஊழியர்களை நாம் அறிந்திருப்போம் என்றால் அவர்களை நாம் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தும்படியாக மன தைரியத்தோடு அவருடைய பாவங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்தும் கடமையும் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் தாமே தன்னுடைய திருச்சபையை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளும்படி தேவனுடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அவர் மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்தி தன்னுடைய திருச்சபையை தூய்மைப்படுத்துவாராக. ஆமென்.